ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பிரைட்டனிங் ஆயில். அலர்ஜி எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு ஆயிலே போதும், சூப்பராக ஸ்கின் நமக்கு ரெடி ஆகிடும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூ வச்சு தான் நம்ம ஆயில் தயாரிக்க போகிறோம். இது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா, அசோக மரத்துடைய பூ. நான் இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ஸ்கின் பாப்பாவுக்கு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அது இந்த பூ, இந்த ஆயில், அப்புறம் கொஞ்சம் பேக் இதெல்லாம் போட்டு தான் ஸ்கின் சரியாச்சு. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது அசோக பூ. இந்த பூ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்கிறாங்க. ஆனால் நாட்டு மருந்து கடையில் அசோக பூ காய வச்சதே கிடைக்கும். இந்த பூவில் நிறைய எறும்பும் சின்ன சின்னதாக புழுவும் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணிக்க வேண்டியது தான். இது தனித்தனியாக ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவுனதும் நமக்கு அதிலேருந்து பூச்சி புழு எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதில் இந்த மாதிரி புழுவும் சின்ன சின்னதாக பூச்சும் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ அது. இதை நம்ம இப்போ நல்லாவே கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருக்கு. 2-3 நாள் காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பச்சையாகவும் அரைச்சி எண்ணெய் காய்ச்சலாம். ஆனால் அப்படி செய்யும் போது நம்ம அப்போவே அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காய வச்சு நம்ம பொடி பண்ணும் போது அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு எண்ணெய் காலியாகும் போது நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சூடு பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எண்ணெயை சூடு பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பொடி பவுட்ரு சேர்க்கும் போது உடனே கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும், கொதிக்கிற ஸ்டேஜ் வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரும் சேர்த்துக்கலாம். இது நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். இந்த பவுட்ரு சேர்க்கும் போது நம்ம அடுப்பு ஃபுல்லாக சிம்லேயே வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் ஃபுல்லாகவே கரிஞ்சிரும். இதை நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கலந்து விடலாம். இதை நம்ம 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஆயில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். அப்புறம் பிக்மெண்டேஷன், இந்த மங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னில் ஏதாவது அலர்ஜி இருந்துச்சுனாலோ, எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். என் பொண்ணுடைய ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்கின் அவளுக்கு நார்மலாக மாறுறதுக்கு நான் என்னெல்லாம் பேக் யூஸ் பண்ணேன், இந்த ஆயில் யூஸ் பண்ணேன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்க்கு இந்த ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்டனிங் அண்ட் ஒயிட்டனிங் ஆகிறதுக்கும் இந்த ஆயில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆயில் நல்லாவே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயில் நல்லா சூட் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதும் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கடலை மாவு இந்த மாதிரி பேக் போட்டு குளிச்சிங்கனாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இது ஒரு மாய்ஸ்சரைசராக நம்ம நார்மலாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த ஆயில் நம்ம அப்ளை பண்ணிட்டாலும் இந்த ஆயில் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்களுடைய ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ.